இத பாருங்க, இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு எனக்கும் என் ஃபேமிலிக்கும் சேஃப் இல்ல. நாங்க இப்பவே ஊரை விட்டு கிளம்பணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு தெரியாது. இன்னும் 1 வீக்ல முன்ஜாமீன் வாங்கிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க கிளம்புங்க. அத நான் பாத்துக்கறேன் சார். நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்காதீங்க. முதல்ல நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. ஏய் கதவை திறடா. கதவை திற. கதவை திறக்கவே இல்லையா? கதவை திறக்க தெரியும். நான் உடனே உள்ள வரவா? வெளிய வந்துரு. கேக்குதா இல்லையா? வெளிய வாயா. சார், என்ன சத்தம் அங்க போய் பாருங்க. என்னன்னு பாத்துட்டு வரேன் சார். நான் உடைச்சிட்டு உள்ள வரேன். என்னையா? பணத்துல ஏமாத்தி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லையா? வந்து கதவை திறங்கடா. தெரியும். திறக்க போறீங்களா இல்லையா? வெளிய வந்துரு. நீ தப்பிச்சு போலாம் பாத்தியா? அது எங்கள்ட்ட நடக்காது. வெளிய வாடா. கொல்லாம விட மாட்டோம். அவ்வளவுதான். ஏய் வெளிய வாடா. அடிச்சிட்டு தப்பிச்சு போயிடுறியா? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், ஒண்ணும் பயப்படாதடி. ஏன் பயப்படுற? எதுவும் ஆகாது. நான் இருக்கல்ல கூட. பதட்டப்படாம இரு. சரிங்க. ஏய் வெளியில வாடா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சார் சார் சார், நீங்க இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்ப தெரிஞ்சு போச்சு? யார் லீக் பண்ணாங்கன்னு தெரியல. பப்ளிக்லாம் உங்க வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார் அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்ல சார். அவங்க கையில சிக்கினா அவ்வளவுதான். பின் வழியா தப்பிச்சு வெளியே போயிடுங்க சார். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். அவங்க கையில சிக்கினா அவ்வளவுதான். சீக்கிரம் போங்க சார். சீக்கிரம் வந்து இந்த சூட்கேஸ் எடு. அதை கொடுமா. கட், இதே நான் எடுத்துக்கிறேன். வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, பூடிட்டு சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கதவு சாத்துமா, சீக்கிரம். இதோ க்ளோஸ் பண்ணிட்டேன். சீக்கிரமா வா. நாங்க பின்வாசல் வழியா வருவோம்னு எதிர்பார்க்கல. ஏண்டா, எங்க பணத்தை ஏமாத்திட்டு குடும்பத்தோட தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? நீ எப்படி தப்பிக்கிற நானும் பாக்குறேன். எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நடுத்தருவுல நிறுத்தி வச்சுட்டு நீ மட்டும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறியா? நீ ஒரு ஃப்ராட்னு உன்னை பார்த்த முதல் நாளே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீ சிக்கிக்கிட்ட. பொண்டாட்டி பொண்ணோட இருந்தா எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா? ஏங்க, இவன்ட்ட என்னங்க பேசிக்கிட்டு? இவனை அடிக்கிற அடியில எல்லா பணமும் எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. டேய், பணத்தை எங்க வச்சிருக்க? சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? பணத்தை எங்க வச்சிருக்க? வாங்க. பின்னாடி சத்தம் கேக்குது. சொல்றா, கையெடுமா. வாங்க, சரியா சொல்லு. சொல்லு. சும்மா அந்த பக்கமா நீங்க எல்லாரும் தப்பு பண்றீங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்கல்ல, ஆக்ஷன் எடுக்க தான் நாங்க இருக்கோம். அதுக்குள்ள இப்படி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. எது? நாங்க அடாவடித்தனம் பண்றோமா? மக்களை ஏமாத்தி பணத்தை திருடிட்டு ஓட பாக்குறான். அவனை நீங்க பிடிக்காம நாங்க பிடிச்சா அவனை எங்க கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் சட்டத்தை கையில எடுக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? நீங்க அவனை அடிச்சு அவன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? எதுவா இருந்தாலும் லீகலா தான் ஆக்ஷன் எடுக்கணும். இத பாருங்க, அதையும் மீறி எவனாவது கைய வச்சீங்க, எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். எது? தூக்கி உள்ள வைப்பியா? வையா, வச்சு பாரியா. இத்தனை குடும்பத்தை நடுத்தரவுல நிப்பாட்டினவன உனக்கு பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. நாங்க கண்டுபிடிச்சு அடிச்சா எங்களை தூக்கி உள்ள வைப்பியா? ஆமா, நீ மக்களுக்காக வேலை செய்றியா இல்ல இவன் போற பிச்சை காசுக்காக வேலை பார்க்கறியா? இதெல்லாம் நல்லா தான் பேசுற.
ஆனா இந்த பேச்செல்லாம் என்கிட்ட எடுப்படாது. இவ்வளவு பேசுறீங்களே, காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் ஃப்ராடா இல்லையான்னு தெரிஞ்சிட்டுல கொடுத்துருக்கணும். ரேட் கம்மியா கொடுக்குறாங்க, எல்லாரையும் டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றத நம்பி ஏமாந்துட்டு இப்ப வந்து வாய்க்கிழிய பேசுறீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு உங்க நியாயம். சார், நியாயமா நீங்க பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனா நீங்க இப்போ நடந்துக்கிறது ஏதோ பழைய பகைய மனசுல வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ஜனங்களை ஏமாத்தின குற்றவாளி அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பப்ளிக்கு வேலை பாக்குறீங்களா இல்லனா இந்த மாதிரி ஏமாத்துற ஆளுக்கெல்லாம் வேலை பாக்குறீங்களா? சார் நீங்க வந்து நிறுத்துங்க. இங்க பாருங்க, நான் எப்படி வேலை செய்யணும்னு நீங்க யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். நான் பப்ளிக்கு வேலை பார்க்கறேனா இல்ல இவனுக்கு வேலை பார்க்கறானாங்கிறது முக்கியம் இல்ல. இவனை நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல லீகலா பேசிக்கோங்க. இப்ப என்ன வேலையை பார்க்க விடுங்க. தடுத்தீங்க, உங்க எல்லார் மேலயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. யோ வாயா, அதெல்லாம் எடுத்துட்டு வாயா. வாயா. என்ன சார், அவன் ஏமாந்திருக்கான், அவனை போய் கூட்டிட்டு போறீங்க. கூட்டு போயிட்டு இருக்காரு. இவனெல்லாம் இப்படி சும்மாவே வரக்கூடாது. சார், என் ஹஸ்பண்ட கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க சார். முதல்ல நீ ஏறு, இல்ல மறுபடியும் வந்து அடிச்சிட போறாங்க. ஏற்கனவே உன்னை அடிச்சு துவைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்திருந்தா உன்னையே காலி பண்ணிருப்பானுங்க. பேசாம ஏறியா. சார், என் பொண்ணு என் பொண்டாட்டி இருக்காங்க, எப்படி சார்? அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டாயா, நீ ஒண்ணு கவலைப்படாத. சரி, ஆ, சரி, முதல்ல நீ ஏறு போ. சீக்கிரம் ஏறியா, போயா. யோ, அந்த கேஷ் இருக்கிற பேக் சரிங்க எடுத்து பின்னாடி ஏறு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்க. போ போ, ஏறு போ. நீ இந்த பெட்டியில எடுத்துட்டு பின்னாடியே வா, சரியா?